வணக்கம். நான் இந்த சாப்டரில் வந்து B1 புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது லக்ஷ்மி பிரசுரம் அவங்க எழுதிய B1 புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 26 அதில் வரக்கூடிய ப்ரொஃபஷனல் லெட்டர் வந்து எப்படி நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் டிஆர்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து அந்த பெயர் கொடுக்கும்போது, டிகிரி கொடுக்கும்போதெல்லாம் நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து அடிக்கணும். ஆனால் டாக்டர் வருது இல்லையா, அந்த இடத்துல அந்த ஆர் வந்து ஸ்மால் லெட்டர் தான் அடிக்கணும். டிஆர் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, டாட் ஸ்பேஸ் கொடுங்க, கோமலீஸ்வரன் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, பி டாட் கமா, அப்புறம் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, பிஎஸ் அடிச்சுக்கிறீங்க. தென் நெக்ஸ்ட் அதுக்கு நேராக இந்த வரியில் எது பெருசோ, இப்போது நாச்சிமுத்து ரோடுன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் பெருசாக இருக்குது. அதை வந்து கணக்கெடுத்து 70 மைனஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் அடிக்கும் பொழுது எந்த வரி பெருசாக இருக்கோ அந்த வரியை நம்ம வந்து 70 மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது இதில் வந்து 22 நாச்சிமுத்து ரோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரோடு அடிக்கும்போது நம்ம வந்து ROADன்னு அடிச்சுட்டு கமா மட்டும்தான் கொடுக்கணும். அதை மட்டும் கணக்கு எடுத்து 70 மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் கொடுத்து டெலிட் சிம்பல் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் வந்து அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் பக்கத்தில் வந்துட்டு டாட் வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, பக்கத்து சிம்பலில் கொடுத்துருக்காங்க டெலிட் ஆர் ஒமிட் சிம்பல், இது வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சேலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு எல்சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ் மட்டும் கேபிட்டல் லெட்டர் வரணும், மீதி எல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும். அதே மாதிரி பின்கோட் நம்பர் வந்து 6 நம்பர் வருது, அதில் 3 நம்பருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். மறக்காமல் அட்ரஸ் முடித்தோடனே 2 லைன்ஸ் கேப் கொடுத்துட்டு 11th January 1983 அடித்து டாட் மறக்காமல் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எஸ் கொடுத்தாலும் சரி, மெசேஜ் ஃபுல்லாக கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் மெசேஜ் தான் அடிக்கணும். நம்ம ஃபுல்லாக அடித்து டாட் வச்சுக்கோங்க. ஸ்டார் என்ஜினியரிங் ஃபுல்லாக அடிங்க, டாட் வைக்காதீங்க. கம்பெனி பக்கத்தில் CO பக்கத்தில் கம்பெனி ஃபுல்லாக அடிச்சுட்டு டாட் கமா எதுவும் கொடுக்காதீங்க. லிமிடெட் ஃபுல்லாக அடிச்சுட்டு கமா மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 80 ராஜாஜி அவென்யூ கமா சேலம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பின்கோடு 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த டாட் வைங்க. அதே மாதிரி அடுத்து 2 லைன்ஸ் கொடுத்து டிபார் சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது கம்பெனி பேர் கொடுத்ததுனால டிஎஸ் சர்ஸ்ன்னு ஃபுல்லாக அடிங்க. நெக்ஸ்ட்டு ஐஎம் டு அக்னாலேஜ் RECPT கொடுத்து டாட் கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட்னு அடிங்க. ரெசிப்ட்னு அடிச்சுட்டு டாட் கொடுக்காதீங்க. ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் ஆஃப் த 5th instant ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ், ஒரு பேராவுக்கு ஒரு பேராக்கெல்லாம் 2 லைன்ஸ் கொடுங்க. ஆஃப்டர் கேர்ஃபுல்லி கன்சிடரிங் யுவர் லெட்டர் ஐ எம் டு இன்ஃபார்ம், அந்த மார்ஜினல் இன்செக்ஷன் நல்லா படிங்க. அந்த கொக்கி கொடுத்துருக்காங்களே யூனு, அதை வந்து இந்த இடத்துல எடுத்து அடிச்சுக்கோங்க. இங்கே ஐ எம் டு இன்ஃபார்ம் யூ தட் இட் வில் பி பாசிபிள் ஃபார் மீ டு சர்வ் ஆஸ் அ MEDIDL கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், மெடிக்கல் ஃபுல்லாக அடிச்சுட்டு டாட் கொடுக்கக்கூடாது. ஆஃபீஸர் ஆஃப் யுவர் ஃபார்ம், அந்த கம்பெனி எடுத்துகிட்டு ஃபார்ம் அடிச்சுக்கோங்க. ஃபார்ம் ஃபார் எ பீரியட் ஆஃப் 6 அடித்து விட்டுட்டு 5 கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல 5 போட்டு இயர்ஸ் கமன்சிங் எஃப்ஆர்னா ஃப்ரம்னு அர்த்தம். ஃப்ரம் ஃபர்ஸ்ட்டு FEB கொடுத்து டாட் கொடுத்துருக்காங்க. February ஃபுல்லாக அடிச்சுட்டு டாட் வைக்காதீங்க. 1983 ஃபுல் ஸ்டாப் வச்சு பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி டு, அந்த விசிட் எடுத்து கேமுக்கு பதிலாக விசிட் போட்டுக்கோங்க. ஐ அக்ரி டு விசிட் யுவர் ஃபர்ம் ஃபார் 2 hours எவ்ரி மார்னிங் ஃப்ரம் 7 AM to 9 AM ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்புக்கு பின்னால் 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். ஐ ஷேல், SHLனா ஷேல், கால் அட் யுவர் ப்ரிமிசஸ் ஆன் தி 15th instant ஃபுல்லாக அடிங்க. INSTக்கு இன்ஸ்டன்ட்னு அடிங்க. டு இன்ஸ்பெக்ட் அண்ட் அப்ரூவ் த ஃபெசிலிட்டிஸ்
provided by you to examine your staff and prescribe medicines, etc. Next para, I am to suggest that in addition, அந்த டாட் வந்து வைக்காதீங்க, to the honorarium of rupees 750 per month, you may consider the payment of rupees. எப்போவுமே ருபீஸ் பக்கத்தில் ஆர்எஸ் டாட் அடிச்சுட்டு ஸ்பேஸ் விடாமல் அமௌண்ட் அடிங்க. அதே மாதிரி நம்பர் பக்கத்தில் வந்து நம்பரை என்ஓ டாட் அடித்து ஸ்பேஸ் விடாமல் நம்பர் அடிச்சுக்கோங்க. 250 as conveyance. நெக்ஸ்ட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி எப்படி அடிக்கணும் அப்படின்னா, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியை 70ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 53 வரும். அதே மாதிரி கோமலீஸ்வரன் அதுவும் 17 தான் வருது. ஸோ ரெண்டுமே வந்து 70ல் மைனஸ் பண்ணும்போது 53